மாட்டனே என்ன பூக்காலும் ராக்கி கட்ட சொல்லி தேவல சிக்ஸ் மார்க்கெட் பரிசு நலக்கு பரிசு மனசா மட்டும் தந்த. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துப்பீங்க. ப்ரவியில் பார்த்த சாங் பார்த்தா இப்போ இன்ஸ்டாவிலையும் யூடியூப்பில் செம்ம ட்ரெண்டிங்கில் வைரல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அதில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக வந்து உங்கள் பிக்கை வந்து ஒரே ஒன் கிளிக்கில் சிம்பிளாக வந்து ஆட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. ஆப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிங்க. முடிஞ்சளவுக்கு என்னுடைய எஃபெக்ட் போட்டு கொஞ்சம் எடிட் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஒரு மியூசிக் லேயர் சம் இமேஜ்லாம் லேயர் வந்து இருக்குது. 2 இமேஜ் மட்டும் இருக்கிற லேயர் தான் இமேஜுக்கான வீடியோக்கான லேயர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம்லைன் பார்த்தோன்னா 3:90 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா. இங்கே இருக்கிற பிக்கை மட்டும் தூக்கிட்டு உங்கள் பிக்கை வந்து லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரே ஒன் கிளிக்கில் வந்து எடிட் வந்து பண்ணிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா எனக்கு கொஞ்சம் 1 or 2 hours ஆச்சு. நீங்கள் சிம்பிளாக வந்து ஒன் கிளிக் வந்து ஆட் பண்ணி மேக் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண போகிற பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணி எடுத்துங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா வந்து டாப் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு பிக்கை ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கீழே எரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எரஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. சேவ் டு கேலரி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு இந்த பிக்குக்கான லேயர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். லென்த்தாக ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். டைமில் பார்த்தா 400 அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும், ஓகே. அதை கிளிக் பண்ணுங்கள். அதான் இமேஜ் ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் கொடுத்து இங்கே நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ஃபோல்டர் நேம் இருக்கும். அதில் அந்த இடத்துல யாரோ கிளிக் பண்ணால் ஃபோல்டர் நேம் இருக்கும். அதில் பார்த்தா நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்லாம் வந்துருக்கும், ஓகேங்களா. நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு பார்த்தா இந்த மாதிரி இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கேமராக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல ஆப்ஷன் ஸ்கொயர் கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போனால் கரெக்டாக டைமில் பார்த்தோன்னா இருங்க, நான் இந்த இடத்துல ஒரு இது வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தம்ப்லைன் ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தா தெரியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீன்னு போட்டு அந்த டீ மேலே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இமேஜ் இருக்கா கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்கப்பா. ஒரு வேளை உங்களுக்கு வந்து இது மாதிரி டவுனில் இது மாதிரி இருக்குன்னா கரெக்டாக இமேஜ் வந்து இந்த சென்டர் பாயிண்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக இந்த லிரிக்கில் பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்களா. செட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பர்ஃபெக்டாகவும் செட் ஆகும், எங்கேயுமே மிஸ் ஆகாது. எப்படின்னா இங்கே மேலாம் பார்த்தா சம் ரிப்பன்லாம் இருக்கும், ரிப்பன் எஃபெக்ட்டு, ரிப்பனுக்கான லேயரு, நெக்ஸ்ட் இந்த ஹார்ட்டுக்கான பாயிண்ட் அவுட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக கூட சூஸ் பண்ணி மூட்டை வந்து போய்ட்டு அலைன் பண்ணிக்கலாம். இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஹார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி செட் பண்ணுறதா இருக்கும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா அதே பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடு வேறு நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. டடா பாய்.